ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பொருளாளர் கொத்தளம் தயாரவி நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மின்ட்ல என்னதான் நடந்துச்சு, உண்மையான சம்பவம் என்னதான் நடந்துச்சு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விளம்பர பதாகை பெரியதாக அங்க இருக்கிற போர்டுல ஒட்டி வச்சிருந்தோம். வீழ்ச்சி எறிஞ்சிட்டு அங்க வந்துட்டு டிவிக்கு போஸ்டர் ஒட்டி இருக்கு. ஒரு நார்மலான பேனரான விஷயம். மாற்று கட்சியினர் அங்க வைக்கலாம், நீங்க வைக்கலாம், ஒட்டலாம். இது ஆனா இது ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகணுமா? விசில் குஞ்சுகள், மீன் குஞ்சுகள், அணில் குஞ்சுகள்ன்றாங்களே, அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை. அந்த தலைவர் வந்து 10 பேர் அடிச்சிட்டாரு, அவர் நல்லது செஞ்சாரு, 500 கோடியை விட்டு வந்துட்டாரு, அவர் வரணும்ட்டு அது யாரும் எதிர்பார்க்கல. உண்மைதானே? திமுக ஆண்டுருச்சு, அதிமுக ஆண்டுருச்சு. ஏன் புதுசா ஒருத்தர் வந்து ஆளக்கூடாது? மக்களோட கூட்டணி வச்சிருக்கனால நான் 2026 சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. நிச்சயமா விஜய் வந்து முதல்வர் ஆவது வாய்ப்பே இல்லை. விஜய் ஒரு ஸ்டார், அந்த லேபிள் தான் இருக்க கண்டி எது சொல்றனாலும் இந்த இந்த எலெக்ஷன் போயிட்டு தான் அவரோட நிலைமை என்ன, அவர் எங்க ஓடி போய் ஒளிய போறாரு. இப்போ பாமக உள்ள வந்தா, ராமதாஸ் ஐயா தரப்பு உள்ள வந்தா பிசிகா ஏத்துக்குமா? ஏத்துக்கா? சார் வணக்கம். வணக்கம். மின்ட்ல என்னதான் நடந்துச்சு, உண்மையான சம்பவம் என்னதான் நடந்துச்சு? மின்ட் பழைய பேருந்து நிலையம் அங்க வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மொழிப்போர் ஈகியர், மொழி காத்த போராளிகள், தாய்மொழி காத்த போராளிகளின் சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எங்க தலைவரோட பேனர் அன்னை தர்மாம்பாள், நடராசன், தாளமுத்து உள்ளிட்ட போராளிகளின் சார்பாக மொழிப்போர் ஈகிய தினத்தன்று அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விளம்பர பதாகை பெரியதாக ஒரு 6x30 என்ற அளவில் பேனர் அங்கே இருக்கிற போர்டில் ஒட்டி வச்சிருந்தோம். அதை வந்துட்டு கிழிச்சு எறிஞ்சிட்டு அங்கே வந்துட்டு டிவிக்கு போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதை நாங்கள் என்ன பண்ணோம், அதை கண்டித்து இது யார் சம்மந்தப்பட்டவங்களாண்ட தொடர்பு கொண்டு பேசினும் போது அது மழுப்பலாக நாங்கள் இல்லை, அவங்க இல்லை, நாங்கள் ஓட்டல, எங்களுக்கு தெரியாது, அப்படியே மழுப்புனாங்க. மழுப்புன உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அது சம்பந்தமாக காவல் நிலையத்தை புகார் தெரிவித்தோம். அவங்க என்ன இது பெருசு பண்ணாதீங்க, நாங்கள் என்ன ஏதுன்ட்டு பார்த்து நாங்கள் வந்து சிசிடிவியில் பார்க்குறோம். காவல்துறை சொன்ன காவல்துறை நான் வந்து நமக்கு இன்ஸ்பெக்டர், லோக்கல் இன்ஸ்பெக்டர், அவர் நமக்கு கொஞ்சம் கட்சி ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கு. அதில் வந்துட்டு அவரோட புகார் தெரிவிக்க சென்றோம். அவர் என்ன சொன்னார், வேண்டாங்க, கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் வந்துட்டு நாங்கள் சிசிடிவியில் பார்த்துட்டு யாருன்னு சொல்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம். அவங்க என்ன ஏதுன்னு திரும்பவும் நாங்கள் தொடர்பு கொண்டு என்னென்ன பார்த்தீங்களா, கொண்டீங்களா இல்லையான்னு கேட்க, அவங்க என்ன சொல்கிறாங்களே பார்த்துட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்வோம்னு சொல்லிட்டு முடிவு செய்வோம். சரி, இப்போ இது ஒரு நார்மலான பேனரான விஷயம். இப்ப மாற்று கட்சியினர் அங்க வைக்கலாம், நீங்க வைக்கலாம், ஒட்டலாம். இது ஆனா இது ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகணுமா? ஆமா, இது வந்து தேர்தல் நேரம் இல்லைங்களா, அதனால விடுதலை சிறுத்தைகளை அங்க வந்து நம்ம அசிங்கப்படுத்தினாவோ இல்ல இது கேவலப்படுத்தினாவோ அங்க விடுதலை சிறுத்தைகள் இல்ல, அவங்க ஒன்னும் பெருசா ஒரு வலிமையானவங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எளிதா செஞ்சிடலாம் இல்லைங்களா. இங்க ஏதோ கேக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், சும்மா கீழ்ச்சி பார்ப்போம், அப்படி அவங்க கண்ணுகள்லாம் ஃபுல்லா பிச்சு எரிஞ்சிட்டு நம்மளத ஓட்டிடுவோம் அப்படின்ற ஒரு அளவுல தேர்தல் நேரம் இல்லைங்களா, கூட்டணி எல்லாம் பேசினிருக்காங்க. இவங்களை பண்ணிட்டா நம்ம அவங்க வலிமை இல்லை, அந்த இடத்துல ராயபுரம் பகுதியில வலிமை இல்லை, அதனால நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலாம். இப்ப இது திட்டமிட்டு செய்த செயல் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல தற்செயலா செய்த? திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க திட்டமிட்டு வச்சு? ஏன்னா வந்து அவங்க போஸ்டர் ஒட்டி இருக்கு. சப்போஸ் ஓட்டல பீச் மட்டும் விட்டு இருந்தாங்க, சரி அதை தெரியாம சென்றுனா அவங்க கார்னர் பண்ணி டிவிக்கு போஸ்டர் அங்க ஒட்டி இருக்காங்க. அது இப்ப எவ்வளவு பேர் தப்பு அது. ஆனா அந்த அம்மா சொல்றாங்களா, அந்த அதே ஆடியோல தான் சொல்றாங்க, இது நாங்க பண்ணல, போஸ்டர் ஒட்டவங்க வந்து செஞ்சிருக்கலாம், தெரியாம செஞ்சிருக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல, அங்க தெரியாம செய்யறது வாய்ப்பு இல்லைங்களா, எவ்வளவு இடம் இருக்கு, அவங்க ஒட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இடம் இல்ல அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒட்டலாம், நிறைய இடம் இருக்கு. அது சிங்கிள் பிட் போஸ்டர் தான், பெரிய போஸ்டர் 10 பிட்டோ 6 பிட்டோ ஓட்டத்துக்கு இடம் இல்ல, அப்படியே ஓட்டினா பரவாயில்ல. சிங்கிள் பிட் தான், அங்க கார்னர் பண்ணி தலைவரை மட்டும் கிரிச்சிருக்காங்க. தலைவர் மட்டும் அந்த வால் உருவி வைக்கிற மாதிரி ஒரு சீனு பாக்குறவங்க பிரமிப்பா இருக்கும். ஏன்னா வால் உருவற மாதிரி. ஆனா அந்த அந்த ஆடியோல அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்கல்ல? மன்னிப்பு எல்லாம் இது இல்ல, மன்னிப்பு கேட்டிருக்காங்க, தெரியாம செஞ்சுட்டாங்கன்னா மன்னிச்சிருங்கன்னா, இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து இது பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோல சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு சொன்னா கூட அவங்க இவரு தான் செஞ்சாருங்க, நான் சம்மந்தப்பட்டுறேன்
உங்கள்ட்ட பேச வைக்கிறேன், ம். ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிக்கலாம், சமரசமா பேசலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சம்பந்தப்பட்ட தோழரையோ ம். என்னையோ தொடர்பு கொண்டு, என்ன இவர் தானே பண்ணாரு, ம். நான் ஒரு உங்க மன்னிப்பு இது மாதிரி நடக்காது ம். அப்படின்ட்டு ஒரு முடிவு எட்டிட்டா கூட பரவாயில்ல, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், நீங்க பேசுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்களே கண்டி, ரெண்டாவது ஒரு நம்பரும் கொடுக்கல, சொன்ன ஒரு ரெண்டாவது கால் பண்ணாவும் எடுக்கல. இது எதை காட்டுது? சரி அவங்க திட்டமிட்டே செஞ்சிருக்காங்க, அறியாம செஞ்சுட்டானா, ஒட்டுற தம்பி சரியாம செஞ்சுட்டாருண்ணா மன்னிச்சிருங்க, அந்த தம்பி தான், நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம், இல்ல போட்ட போன நாங்க ஒட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னா முடிவு வெட்டிடும், நம்மளும் சரி சமரசம் போயிடலாம். அதுக்கு முடிவே இல்லை. ரெண்டாவது கால் பண்ணாலும் வந்துட்டு அந்த நம்பரை எடுக்க மாட்டாரு. அப்ப இது எதை காட்டுது? இந்த ராயபுரம் பகுதியில டிவிகேவா விசிகேவா அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை அது ஒரு மாயை ஏற்படுத்த மாயை. ஆமா அப்படிதான். ஓகே, அது டிவிகே அப்படிதான் அப்ப திட்டமிட்டு இது செய்யுது. கண்டிப்பா செஞ்சாங்க. இப்போ நம்ம மத்தியில கொத்தளம் தயாரவி முன்வைத்த இந்த போஸ்டர் விவகாரம் இருக்குல்ல, சென்னை மின்ட்ல நடந்த இந்த போஸ்ட் விவகாரம் சார்பாகவும் விசிகா தரப்பும் தாவேகா தரப்பும் அந்த பேசிக்கொண்ட உரையாடல் உங்களுக்காக. ஹலோ ஹலோ, அம்மா, நாங்கள் விசிகாலேருந்து பேசுகிறோம், விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து. சொல்லுங்கண்ணா. அந்த மின்ட்டு மணிக்குண்டில் அந்த டிவிக்கு போஸ்டர் விட்டுருந்து யாருமா? அவனா ஒற்ற ஆளுங்க தெரியலண்ணா, அதான் அம்மா, தேடின்னு இருக்காங்க. உங்களை தான் நாங்க அமைப்புன்னு கொடுக்கல, போட்டிருக்காங்க. அது அமைப்பா நான் தானா, ஆனா ம், எனக்கு மேல இருக்கிறவங்க தான் ஒட்டினதுண்ணா, அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஆர்டரு, ஆ ஒருத்தங்களுக்கு கொடுத்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, ஒருத்தவங்களை கூட்டு ஒட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லையா? ஒரு தலைவர் முகத்தை கீழ்ச்சிட்டு தான் நீங்கள் போஸ்டர் ஒட்டணும்னு அவசியமாம்மா? அது இல்லண்ணா, அது எனக்கு தெரியலண்ணா, ஆ நான் தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பேன்லண்ணா. ரொம்ப ரொம்ப அவங்க தவறுமா இது, ரொம்ப ரொம்ப தவறு தவறு. தானே, இது உங்களுக்கு தப்பு தெரியாததெல்லாம் தான் அது. இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மேலே யார் இருக்காங்க, இது யார் இன்னாருன்றது நாங்களா புட்டேஜை பார்த்து நாங்களா இதை கண்டுபிடிச்சோன்னா வேற இஷ்யூவா ஆயிடும். இது புரியுதுங்களா? ஆனா இது வந்து நாங்க ரொம்ப கேட்டுட்டு தவறு. தான் இது இருக்கோங்கண்ணா இல்ல இல்லம்மா, இது ரொம்ப அவங்கள. தவறு. இது தலைமை முட்டை ரீச் தப்பு ஆகும். தானா, இது ஆனா குரூப் அது ஃபுல்லா தப்பு போயின்னு தானா, இருக்கு. தப்பு தானா அது? இல்லம்மா, என் ஒரு நம்பர் எப்படி சாதாரண நான் ஆளாமா? கட்டிச்சு? இது இல்ல ஒரு சாதாரண ஆளா இது? இல்லண்ணா, அது தப்புதாண்ணா, நான் இல்ல, கேட்டுட்டு தான் இருக்கேன் அவங்களாண்ட ஒரு ஃபோன் தலைவர், ஒரு நம்பரு. எம்பி, அவரு முகத்தை கீழ்ச்சிட்டு நீங்க போஸ்டர் ஓட்டணுமா? எவ்வளவு இடம் இருக்கு, அங்க ஓட்டலாமாமா? அவர் அது முகத்தை கீழ்ச்சிட்டு தப்புதாண்ணா, ஓட்டுறது எவ்வளவு பேர் தவறு தெரியுமாமா அது? அவங்க இல்லம்மா, இது கிழிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஒரு அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, ஆ நான் வந்து எனக்கு மேல இருக்கிறவங்க தான் ஒட்டுனாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் ம் ஒட்ட சொல்லி, அவங்க ம் நம்பர் தான் தேடின்னு இருக்கேன், அன்டைம் ஆயிடுச்சு நான் நேத்து. ம் அவர் அப்பயே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களாண்ட. ம் கேட்டதுக்கு அவங்க அன்டைம் ஆயிடுச்சு, இப்ப யாருன்னு தேட முடியல, நான் தேடி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ம் இல்லம்மா, ஆஹ் இது நீங்க தேடி சொல்ற அளவுக்குலாம் நாங்க இதை வந்து ஸ்லோவாலாம் எடுத்துன்னு போற மாதிரி இல்லம்மா. இது நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், டிசி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். உங்க நம்பரை கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். உங்க பேர் திவ்யா அண்ணா, தானம்மா? நான் என் பேர் கம்ப்ளைண்ட் எப்படி நான் கொடுக்க முடியும் இல்லம்மா, சொல்லுங்க? நான் இல்லம்மா, அமைப்பு உங்களை தான் போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க ஸ்ட்ரைட்டா டைரக்டா அங்க வந்து பேசுங்க, சரிங்களா? நான் மேல ஏன்னா இது இருக்கிறவங்கள தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். சரிங்கம்மா, இது வந்து விளையாட்டு இல்லம்மா. ஒரு தலைவர் முகத்தை எப்படிமா கீப்பாங்க? கரெக்ட் தான், நான் தப்பு தான், ஆ? நான் ஒத்துக்கலையே, நான் தப்பு தான் அது செஞ்சது அப்படின்னு தான் தப்புன்னு நானும் நீங்க சொல்றேன்னா. ஈஸியா சொல்லிட்டா எப்படிமா? ஈஸியா சொல்லனா, ஆ நான் சொல்றேன் தானா, ஆ மன்னிப்பு தான், அது தப்பு தான் எனக்கு தெரியும்னா, நான் சரிம்மா, இதுதான் நீங்க நான் மேல யாரு இருக்கிற ஓட்டுனா, ஆளு தான் இன்னாரு கேக்குறேன்னு ஓட்டுனா, சொல்றேன். இல்லம்மா, யாரு ஓட்டுனா, எவங்க ஓட்டுனாங்க, உங்க மேல இருக்கிற ஆளுங்களை நீங்க கேட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லணும். அவங்க ஆனா நம்பர்னா நான் வாங்கி சொல்லிதான் கொடுக்கணும். இருக்கேன். நீங்க பாட்டு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களை தான் அமைப்புன்னு போட்டிருக்காங்க, நீங்க நான் தான் அதுல கேர்லெஸ் கீழே எல்லாம் இருக்கீங்க. இல்லைண்ணா, ஆ இப்பதான் போன் பண்ணி கேட்டாரு அவரு, நான் அன்டைம் ஆயிடுச்சுன்னா நேத்து நான் கேட்க முடியலன்னா, ம் இப்ப நான் கேட்டு சொல்றேன்னா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், போன் நம்பர் போன் போட்டு அவங்களை கேட்டுன்னு இருக்கேன். ஆ அவங்க நான் பார்த்து சொல்றேன்னு தான் சொல்லியிருக்காங்கண்ணா. பார்த்து சொல்றதுலாம் இல்லம்மா. என்னம்மா நீங்க ஒட்டி 2 நாள் 1 நாள் தான் ஆகுது, இதுக்கு பார்த்து சொல்றது எப்படிமா? 1 மாசம் இல்ல 1 வருஷமா ஆகுது அந்த போஸ்டர் ஒட்டி. நீங்க நான் பார்த்து உங்ககிட்ட சொல்றீங்க, கேட்டுதான் பார்த்து இருக்கேன், அவங்க சொல்றீங்கன்னா நீங்க எதனா சொன்னதை ஒரு நான் வேலை சொல்ல இது முடியும். பண்றீங்க, கீச்சிருவீங்க. இது நீங்க பார்த்து சொல்றீங்கன்னு லூசு விடுவீங்க. எங்க தலைவர் அவமதி பத்துற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அந்த இடத்துல. அது எவ்வளவு ஆனா பேர் அந்த தவறுமா மாதிரி அது? எல்லாம் எதுவும் இல்லைண்ணா, அம்மா, அந்த ஒரு மாதிரி எல்லாம் சாதாரண ஆளா இருந்தா பண்ணலண்ணா. பரவாயில்லம்மா. ஒரு கரெக்ட் எம்பி, தானா, ஒரு கட்சி தலைவர்மா, அவர் முகத்தை நீங்க அவமதிப்படுத்தி நீங்க எத்தனை வந்து 2 பிட்டு போஸ்டர் ஒட்டுவீங்களாங்க? எவ்வளவு இடங்குது அங்க ஒட்டுங்கம்மா, எவ்வளவு கரெக்ட் இடங்குது தானே, அங்க ஒட்டுங்க. ஒட்டின ஒரு ஆளு தான் பேனரை நம்ம கீழ்ச்சிட்டு கேட்க நீங்க முடியும். ஒட்டுவீங்களாமா? ஆனா அந்த ஒட்டின ஆளு தானே நம்ம கேட்கணும். ஏம்மா, நீங்க அவங்க நம்பர் வாங்கி ஒட்டின கொடுங்க. ஆளுகிட்டே நான் சொல்லணும். இல்லம்மா, நீங்க நம்பரை சரிங்க. வாங்கி கொடுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க நம்பர் ஒழுங்கா வாங்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா இது சரிண்ணா, தகுந்த நடவடிக்கை எடுப்போம், சரிங்களா? ஸ்டேஷன் டிசி ஏசி லெவல்ல போவோம் இந்த பிரச்சனை. இது சரிண்ணா, நாங்க வந்து நான் சும்மா கேட்கறேன் விடுற அவங்கள. மாதிரி இல்ல. உங்க நம்பரை வச்சு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க சீக்கிரமா நம்பர் யாரு ஓட்டினாங்க, என்ன ஓட்டினாங்க, நம்பர் வாங்கி கொடுங்க. நான் இல்ல, சரிங்கண்ணா, நான் நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன், பண்ணுவேம்மா. நான் சொல்றேன், நான் கேட்டுக்கிட்டு இல்லம்மா அவங்க இல்லம்மா, நம்பர் உங்களுக்கு நான் 1 ஹவர் டைம் தரேம்மா. நீங்க யார் ஓட்டினாங்கன்னு நம்பர் வாங்கி கொடுங்க எனக்கு. நான் உங்களை கேட்கறேன். இல்லைன்னா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்மா. நான் கேட்கறேண்ணா ஆ அதுக்குள்ள. வைங்கம்மா.
இப்போ இது நீங்க இப்படி சொல்றீங்க திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படின்னு. ஆனா மேல் மட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விசிகா தலைவர் திருமாவளவன் உங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு மேம்போக்குல தானே அவரு அவர் மேம்போக்கா பேசுறாரு, விசிகாவை ஆதரிக்கிறாரு, கூப்பிடுறாரு. ஆனா கீழ் மட்டத்துல நிர்வாகிகளுக்கு ஒரு மன குமுறல் இருக்கு. விசிகா இங்க நல்லா சார்பா வேலை செய்யறாங்க, அவங்க வந்து களத்துல நிக்கிறாங்க, அவங்களை எப்படியாவது அசிங்கம் பண்ணணும். உள்ளூர்ல இருக்கிற ரசிகர்கள் அதான் விசில் குஞ்சுகள், மீன் குஞ்சுகள், அணில் குஞ்சுகள்ன்றாங்களே, அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்ல. அண்ணன் வந்துட்டு தலைவர் ரேஞ்சில அண்ணனோட அணுகுமுறை, அவரோட ஆற்றல் எல்லாம் தெரியும். ஆனா லோக்கல்ல இருக்கிற பசங்களுக்கு அரசியல் அறியாமை, அவங்க இன்னும் தெரியல, பக்குவப்படல. ஏதோ விசில் அடிக்கிறோம், டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் டே சினிமா பாக்குறோம், அது மாதிரிதான் அரசியல் நினைக்கிறாங்க. தாவேகால இருக்கிறவங்க யாருமே அரசியல் வகைப்படுத்த நிச்சயமா ஆணித்தரமா சொல்றோம். விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க, எல்லா பக்குவப்பட்டாங்க. அது ஒருத்தரான கூட நீங்க கூட்டு கேள்வி கேட்கலாம். சாதாரண சிறுத்தையை அடையாளம் பட்ட பையனை கூட டக்குன்னு ஒரு கேள்வி பதில் சொல்றோம். ஆனா டிவி கேள்வி இருக்கிறவங்க இன்னும் அந்த சினிமா பார்வை தான். அந்த தலைவர் வந்து 10 பேர் அடிச்சிட்டாரு, அவர் நல்லது செஞ்சாரு, 500 கோடியை விட்டு வந்துட்டாரு, அவர் வரணும்ட்டு. அது யாரும் எதிர்பார்க்கல. உண்மைதானே? உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்ய யாரும் எதிர்பார்க்கலீங்களா? இல்ல யாரை எதிர்பார்க்க நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சிலர் கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா, உச்சத்துல இருக்கிற எங்க தலைவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்துரு, அதையே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அக்செப்ட் பண்ண எங்களுக்கு அதை காட்டில எங்க தலைவர் இன்னும் நல்லது செஞ்சுக்கிறாரு. அவர் இன்னும் போராடல, அரசியலுக்கு வரல, படத்தோட நிக்கிறாரு, டைலாக் பேசுறாரு, நான் அதை செஞ்சிருவேன். இது களத்துக்கு வந்தாதான் என் தலைவர் அவர் ஏன் என்ன ஏத்துக்க மாட்டாருன்னா, அவர் 2-3 எலெக்ஷன் சந்திக்கணும். இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. களத்துல இறங்கணும், மக்களுக்கு போராடணும், இப்படி செஞ்சாதான் அரசியலுக்கு வரணுமா? ஆமா உண்மை. ஆனா விஜய் வந்து அப்படி சொல்லலையே. அதான் சொல்லி அவர் சொல்லல. அவரு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர ஒரு பணம் இருக்குது, மக்களுக்கு வந்து அரிசி குத்தா புடவை குத்தா ஆல்ரைட் ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா பிஜேபி என்ன பண்ணுது, இதை எப்படி கையாளலாம், நம்ம அவங்க வந்துட்டாங்கன்னா, ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியாவோட நிலைமை என்ன அது தெரியல. முதல்வர் ஆகணும், ஆனா முதல்வர் ஆனா எல்லாம் முடிஞ்சிடாது. பிரதமர் தான் முதல்வர் ஆனா சும்மா கேட்கலாம் கொள்ளாம கண்டி. ஆனா அந்த இடத்துல பிரதமர் தான். ஆனா பிஜேபி நாங்க எதிர்க்கிறது பிஜேபி. அதனாலதான் நாங்க முன்னே திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இவர் வந்து ஆதரிக்கல, இவர எங்களை துணை முதல்வர் கொடுத்துருவேன், ஆட்சியில பங்கு கொடுக்கும். ஆனா எங்க தலைவருடைய ஆட்சியில பங்கு இல்ல. ஆனா இங்க இருக்கிற ஆதவர்ஜனா தான் அங்க போயிருக்காரு, அங்க போயிட்டாரு. அவரு என்ன பண்ணு, வேற வழி அவருக்கான அரசியல் ஒரு அவர் பக்கம் இருக்குது இருந்தா கூட அங்க போயிட்டாரு. சரி நமக்கு ஒரு பதவி தேவை. ஆனா அங்க போயிட்டு விசிகா விமர்சிக்காரு, 20 பேர் தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். அவருக்கு அந்த பக்கம் இல்ல. தலைவர் கூட இருந்து பயணிச்சிருந்தாருன்னா அந்த பக்கம் வந்துருக்கும். அங்க தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும். ஏதோ ஒரு எம்பி பதவி கொடுத்தா அடுத்தது நம்ம அந்த இடத்துல ஆள் இல்ல, பெரிய பொறுப்பு வந்துருச்சு, அதை அவர் தக்க வச்சுக்கீங்களா, ஏதாவது சொல்லணும். அதுக்காக என்ன பண்றாரு, நம்மளை எதிர்த்தா, சிறுத்தை எதிர்த்தா நம்ம டாப்புக்கு போயிடுவோம். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு சாதாரண பொதுமக்களா இருக்கிறேன், திமுக ஆண்டுருச்சு, அதிமுக ஆண்டுருச்சு, ஏன் புதுசா ஒருத்தர் வந்து ஆளக்கூடாது? அது எங்களுக்கு ஏன் விடக்கூடாது? இல்ல அது ஏன் நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்றீங்க? நான் கேக்குறேன். அவருக்கு இன்னும் அந்த பக்கம் வரல, ஆளக்கூடாதுன்னா இல்ல வர்றதுக்கு முன்னாடி இப்படி தடை பண்றது ஒரு நியாயம். வர்றதுக்கு முன்ன தடைன்னு சொல்ல, அவர் இன்னும் பக்குவப்பட்டு வரணும். அதுதான் இப்ப சனாதன எதிர்ப்பு தான் இப்போ மேலோங்கி இருக்குது. ஆரியமும் பார்ப்பன, திராவிடமா ஆரியமானு இருக்கு. இப்போ வந்து அவரை இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படல. இந்த 3 தேர்தலை சந்திக்கணும். சந்திச்சு அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நாங்களும் அவரை தட்டி கொடுப்போம். தலைவர் அடிப்பேர் தான் பாப்பா விஜய் கலந்து. தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு இவ்வளவு தடைகள் வருது. கண்டிப்பா வரும். எதுவுமே எல்லாமே சுலபமா போய் அடைஞ்சிட முடியாதுல்ல. முட்டி மோதி அவரை விட்டு பார்த்தாதானே நம்மளுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு இறங்குறாரு அப்படின்னு. விட்டு பார்க்க அது இப்ப தேர்தல் நிக்குது இல்ல. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, என்ன வாக்கு வாங்குறாரு, எத்தனை இடத்துல ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சூப்பர் அப்படின்னு தலைவரே சொல்லுவாரு. ஏன்னா ஏதோ நிறைய பேட்டிங்களை வந்துட்டு தலைவரை வந்து விஜயை வாழ்த்தி இருக்கிறாரு. நாங்க வாழ்த்தும் போது வாழ்த்துவோம், தூற்றும் போது தூற்றுவோம், எதிர்க்கும் போது எதிர்ப்போம். எங்களோட கொள்கை நிலைப்பாடு அது, அம்பேத்கரோட கொள்கை நிலைப்பாடு அது. இப்போ நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்க, திமுக கூட்டணியில உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுல்ல. ஆனா விஜய் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு, ஏன் நீங்க விஜய் தலைமை ஏத்துக்க மாட்டீங்க? அதுதான் சொல்ல, அவர் இன்னும் பக்குவப்படல. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா கூட அவர் இன்னும் பக்குவப்படல. ஆனா திமுகவோட நாங்க கொள்கை ரீதியா ஒன்றி இருக்கிறோம். இப்ப நேர் எதிரி வந்து பெரியாரத்தோட இருக்கிற வந்து இவங்க தான். ஆனா அவருக்கு வந்து பெரியாரமா இன்னும் அவர் அந்த கொள்கை இதுவே இல்ல. பெரியார் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு, கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. ஆனா கொள்கை ரீதியா இன்னும் ஒரு பக்குவப்படல. ஆனா ஒரு ஏதோ அதுதான் சொல்றேன், பட ரீதியாவும் ஹீரோயிசமா தான் அவர் பேசுறாரு கண்டி. உன்னை கொள்கை ரீதியா பக்குவப்படல. அவங்க கூட இருக்கிற யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அந்த சொன்னதை வச்சுதான் அவரு கொள்கைன்னு பேசுறாரு. இப்ப நீங்க கொள்கை ரீதியா அவர் பக்குவப்படணும்ன்றீங்களா? எந்த விதமான பக்குவத்தை விஜய் அடையணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர் வந்துட்டு இன்னொரு பக்குவம் களத்துக்கு வரணும். நேரடியா களத்துக்கு வந்து இந்த பிரச்சனையா போராட்டத்தை கையில் எடுத்து அதை ஜெயிச்சு காட்டணும்.
அட்லீஸ்ட் இல்லையா மக்கள் பிரச்சனை என்ன அதுக்கு நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் கொடுக்குறாரு, கையில் எடுக்கிறாரு. அதன் தொடர்ந்து இந்த பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா இல்ல வந்துட்டு தொழிலாளர் பிரச்சனையா இல்ல மாணவர் பிரச்சனையா, இது மாதிரி ஒன் பை ஒன் களத்தில் முதல்வன் மக்கள் முதல்வன் களத்தில் தமிழக முதல்வர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா மக்கள் முதல்வனாகவும் களத்தில் முதல்வனான தலைவர் இருக்காரு. அது மாதிரி இவர் வந்து இன்னும் பக்குவம் பண்ணும். அரசியல் வந்துட்டாரு, ஒரு நம்மளுக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதை வச்சு நம்ம நாட்டை ஆண்டலாம், அது ஒரு பக்கம் நின்னா கூட அது ஃபெயிலியர் ஆயிடும், சக்சஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க களத்துக்கு வந்து பக்குவப்படணும்ன்றீங்க, ஆனா அவருடைய ஸ்டைல் என்னவா இருக்குதுன்னா, நான் களத்துக்கு வராமே டைரக்டா முதல்வர் எதுலயுமே அதுக்கான ஆதரவு எனக்கு இருக்கு அப்படின்றாரு. அதுதான் அவங்க ரசிகர் பெருமக்களுடைய ஆதரவு இருக்குது, அது இல்லைன்னு சொல்லல, ஆனா அது எவ்வளவு பேருக்கு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. இப்போ ரசிகரோட பக்கம் பொதுமக்களுடைய ஓட்டம் கட்சிக்காரங்க ஓட்டம் ரெண்டுமே ஒன்னா வந்தாதான் வெற்றியை வந்து நிர்ணயிக்க முடியும். ஆனா இவர் ரசிகர் வாக்குகளே வச்சு நான் ஜெயிச்சிருவேன்னா கண்டிப்பா ஓட்டை மட்டும் சிதறமை கண்டி வெற்றி வாய்ப்போ எதுவும் வர முடியாது. ஓட்டை பிரிப்பாரு, அது யாருக்கு சாதகமா போகும்னா பிஜேபிக்கு சாதகமா போகும். இப்ப நீங்க ஓட்டு பிரிப்பாங்க பிஜேபிக்கு சாதகமா போகும் அப்படின்றாருன்னா, அப்ப ஒரு ஓட்டு பிரிக்கிறது வந்து விசிகா ஓட்டையும் திமுக ஓட்டையும் பிரிக்கிறது. எங்களோட விசிகா ஓட்டை அடிச்சு சொல்லுவோம், யார் வந்தாலும் பிரிக்க முடியாது, கொள்கை தலைவர் மேல அவ்வளவு பற்று இருக்காங்க. நீ 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா கூட வச்சுங்களேன், வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க கண்டி ஊருங்கள்ல, தலைவரை தவிர யாருக்கும் போட மாட்டாங்க. இல்ல இப்போ சமீபமா ஒரு ரகசிய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, தலித் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் இங்க களமிறக்கப்பட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு இருக்கு. அது வாய்ப்பு 19 வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்க எடுத்த ரகசிய ஆய்வு என்னன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் தலித் வாக்குகள் இந்த 2 வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜய் களமிறக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலித் வாக்குகள் பிரிக்கிறதுக்கும் சிறுபான்மை வாக்குகள் பிரிக்கிறதும் ஏதோ 1-2 பேர் அள்ளி சில்லுன்றாங்களே, அவங்க ஓட்டு ஒன்னாடி மோகாண்டி. ஆனா அரசியல் ரீதியா தலைவரோட பற்றோட இருக்கிறவங்க, ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நம்ம நிறைய செஞ்சிட்டோம். இஸ்லாமியரே சொல்லுவாங்க, மற்றவர்களை நீங்கள் சார்ந்து இருப்பதை விட நாம் அனைவரும் சேர்ந்து இருப்போம் எந்த தலைவரும் சொன்னதில்லை, தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து தலைவர் மேல பெரும்பாலான இஸ்லாமியர் வந்து ரொம்ப தீவிரமா பற்றோடு இருக்காங்க. திரும்ப அவருக்கு தான் ஓட்டு பண்ணோம். நாங்க பொதுவா பேச போனால கட்சியை சாராதவங்க, எஸ்டிபிஐ அது ஏதோ ஒரு சம்திங் கட்சிங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்கள கட்சியை சாராம பொதுமக்கள் இருக்காங்க பத்தி இஸ்லாமியர் தலைவரை பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஏன்னா தலைவர் இது வரைக்கும் யாருமே பேசல, மக்கள் நாடாளுமன்றத்தை குரல் கொடுத்திருக்காரு, அல்லாஹு அக்பர், இதுவரை எந்த எம்பியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த துணிவு இருக்கு. ஏன்னா மக்கள் பிரச்சனை நம்ம நீங்க வந்துட்டு நம்ம ஜெயிக்கிற சொல்றல கொள்கை ரீதியா இப்போ நாங்க தனித்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் மாத்திரம்னா தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காம கூட்டணி பேசுறோம். மற்ற கட்சியும் கூட நிப்பாங்க, நான் 5%, 10% எனக்கு இத்தனை சீட்டு கொடு, 10 சீட்டு கொடுன்னு சொல்லுவாங்க, 20 சீட்டு கொடுன்னு. ஆனா வாக்கு வங்கியை நிரூபிக்காம கூட்டணிக்கு அழைக்கிற ஒரே கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தை. இது வரைக்கும் எனக்கு உறுப்பினர் கார்டு இல்ல, ஒருத்தர் கூட உறுப்பினர் கார்டு இல்ல. ஆனா விடுதலை சிறுத்தைல அடையாளம் இருக்கும், மீசை முருகன் இருப்போம். தலைவரே சொல்லியிருக்காரு, நீங்க எங்க போனாலும் என்ன சுமந்துன்னு போறீங்க, என் முகம் உங்க முகத்துல இருக்குது, என் சிரிப்புல நீங்க இருக்கிறீங்க, நீங்க பார்த்தாலேப்பா நீ விடுதலை சித்தியாப்பா தலைவர் மாதிரியே இருக்கிறீப்பா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க தம்பியான்னு கேட்பாங்க. அது மாதிரி எங்களோட பயணம் களப்பயணமும் மக்கள் பயணம் போராடி போயினே இருக்குது. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் மக்களோட கூட்டணி வச்சு வரேன், திமுக கூட்டணியாலும் ஜெயிக்க முடியாது, பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணி ஜெயிக்க முடியாது, ஆனா மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால நான் 2026ல சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைவர் பல முறை சொல்லிட்டாரு, விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை, திமுக கூட்டணி தான் அறுதி பெரும்பான்மை இடத்தில் வெற்றி பெறும், இதுக்கு விஜய் முதல்வர் ஆவது வாய்ப்பே இல்லை. அவரோட ஆசையை சொல்றாரு, நான் முதல்வர் ஆயிட்டேன், அதெல்லாம் வாக்கா மாறுன்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட ஆசை, அவருக்கும் உரிமை இருக்கு, முதல்வரா நிக்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ சொல்றதுக்கு ஒரு பேச்சு உரிமை எல்லா உரிமையும் இருக்கு ஜனநாயக நாட்டுல. அவரோட கனவை சொல்றாரு. ஆனா எங்க தலைவர் கூட்டு, அவர் வந்து அறிவாளி, அரசியல் ஞானி, தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அந்த விஷயத்துல அவர் சொல்றது 100க்கு 101% நிச்சயமா விஜய் வந்து முதல்வர் ஆவது வாய்ப்பே இல்லை. அவருடைய கூற்று வந்து பொய்க்காவது. தலைவர் சொன்ன மாதிரி விஜய் முதல்வர் ஆவது வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும், தலைவரின் கூற்றின்படி, அது மாற்றமே இல்லை. இப்ப நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, விஜய் அவர்கள் கூட்டணி யார் கூட கூட்டணி அவர் ஆட்சிக்கு வர முடியாது, ஆனா ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியும் இன்னும் யாருமே கூட்டணிக்கு வர்றது. அதுதான் சொல்றேன், அவர் வந்து ஒரு ஈரேஷன் தான் பண்றாரு, அவர் இன்னும் அந்த அரசியல் வந்துட்டு அனுபவம் இல்ல, முதிர்ச்சி ஆகல. அதனால வந்து வாய்ப்பு இல்லாத செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இல்ல, அங்க போயிட்டாரு. ஆதவர்ஜனா இங்க வாய்ப்பு இல்ல, வேற கட்சியில திமுக எம்பி பதவி அதெல்லாம் கேட்டிருந்தாரு, அது இல்லாத பட்சத்தை திமுக வந்தாரு. அண்ணன் வந்து சரி
ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அவரு. ம். வராரு, நம்ம கட்சியில வாய்ப்பு கொடுக்கணும்னு வாய்ப்பு கொடுத்தாரு. அங்கேயே நிக்கிறதுக்கு அவர் இது இல்ல. அதனால அங்க போயிட்டாரு. ம். அப்புறமா வந்துட்டு அண்ணன் மதிமுக வந்து போனாரு. அவரு அங்க போயிட்டாரு. வாய்ப்பு இல்லாதவங்க தான் அங்க போயிருக்காங்க. ம். வாய்ப்பு உள்ளவங்க இன்னும் அவங்க போல. இப்ப நீங்க வாய்ப்பு இல்லாதவங்க தான் அங்க போறாங்க ஆமா. அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா உண்மையிலேயே தாவேகா ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுல. ஏன்னா நீங்க 50 வருட ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலு செங்கோட்டையன் அவர்கள் அவர் போறாரு, ஜேசிடி பிரபாகரன் போறாரு, அப்புறம் நாஞ்சில் சம்பத் போறாரு. நிறைய பேர் போயிட்டு என்ன பண்றாங்க, தாவேக்கால தான் தஞ்சம் மாறாங்க. இப்போ திமுக அதிமுக அப்படின்ற போயிட்டு தாவேக்கான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தானே போறாங்க. இல்ல ஆப்ஷன் இருக்குன்னா விஜய் ஒரு வந்து சூப்பர் ஸ்டார். ம். ஸ்டார் அவருக்கு ஒரு பேரு புகழ்ச்சி இருக்குன்னு. ம். அந்த நம்பிக்கையில வந்துட்டு ஒரு விட்டில் பூச்சி எப்படி வந்து வெளிச்சத்தை தேடி போகுது. ம். கட்சியில போனா என்ன நிலைமை? ம். நெருப்புல கொஞ்சம் செத்துரும். அது மாதிரிதான் இவங்களோட இப்ப போயிருக்காங்களே. ம். அவங்களோட நம்மளோட சுய கௌரவத்தை இருந்து ம். பேரை இழந்து விஜய் போய் நம்பி போயிருக்காங்க. ம். இது என்னோட பார்வை. விடுதலை சிறுத்தை என்னோட பார்வை. ஓகே, இது உங்களுடைய பார்வை இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட தலைவர்கள் தாவேக்கால போய் தஞ்சம் அடைகிறத ஒரு மாற்று இருக்கு, அடுத்த ஒரு அதிமுக திமுக மாற்றுக்கு தாவேக்கா அப்படின்ற உறுதிப்படுத்துற விதமா தானே இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. இது நம்ம எடுத்துக்க வேண்டியதானே. அப்படியெல்லாம் இல்ல. ஒரு பேச்சுக்கு நம்ம எடுத்துக்காம போலாம், ஆனா கலை யதார்த்தத்துல இது உண்மைதானே. இல்ல அப்படியெல்லாம் மத்தவங்க எடுத்துப்பாங்க. விடுதலை சிறுத்தை தலைவர் என்ன சொல்றாரு அதுதான் நாங்க கேட்போம். இப்போ உங்களுக்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நாள் அவர் சொல்றதை ஏத்துக்கிறீங்க. அட் சேம் டைம் அந்த சைடு பார்த்தா தாவேக்காக்கு உங்க தலைவர் விஜய் தானே, அதையே நம்ம எடுத்துட்டு போயிட முடியாது. அது எடுத்துட்டு போக முடியாது சார். நாங்க வந்துட்டு அரசியல் களத்துல நிக்கிறோம். மக்களுக்கு யாரு என்ன செய்யறாங்களோ அதை தான் நாங்க ஏத்துக்கிறோம். ம். நாங்க வந்து அந்த சினிமா காலத்தையும் தாண்டி வந்துட்டோம். மக்கள் களம் தான். ஆனா இப்ப நிறைய பேர் மீடியா ம். அதை வச்சு மீடியா வச்சுதான் வந்துட்டு விஜய் ஒரு ஸ்டார். ம். அந்த லேபிள் தான் இருக்க கண்டி எது சொல்றனாலும் இந்த இந்த எலெக்ஷன் போயிட்டு தான் அவரோட நிலைமை என்ன, ம். அவர் எங்க ஓடி போய் ஒளிய போறாரு. இப்ப 42 பேர் செத்தாங்க. அதுக்கே வந்து அவர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல. அவரை நின்று சந்திச்சிருந்தாருன்னா அப்ப சொல்லிருக்கலாம், மக்கள் களத்துல அவர் நிக்கிறாருப்பா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொன்னாருப்பா, அவன் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா மக்கள் களத்துல ஜீரோ தான் அவரு. ம். அந்த 42 பேர் செத்துற மாதிரி நின்று செஞ்சிருக்கீங்க. என் மேல தப்பு இல்ல. இது அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அது அப்புறப்பட்ட பிரச்சனை. களத்துல நிக்கணும். ம். 42 பேர் சொல்லி செத்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு சரியாக தீர்வுகள் இல்லாம பணம் கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு லெவலில் நீங்க ஓடி போய் ஒழிச்சிட்டீங்க. பணம் கொடுத்து சரி பண்ணிட்டீங்க. ம். அப்ப எங்க களம் ம். இல்லையே. அது எப்படி ஏத்துக்க முடியும்? ம். மக்கள் களத்துல நிக்கணும். தலைவர் ஓடி போய் உடனே பாக்குறாரு. ம். பாத்துட்டு ஏதோ நம்மளால முடிஞ்ச கொடை ஒரு 50,000 அதுவே எங்களாண்ட கேட்டாரு தலைவர். சரி. ஆளுங்களுக்கு ஏதோ கொடுங்க, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கணும், முன்னணி தோழர்கள் ஏதாவது கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களாண்ட கேக்குறாரு. சரி, ஓகே. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க திமுக கூட்டணியில தொடர்ந்து விசிக்கு அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2026 தேர்தல்ல திமுக கூட்டணியில இன்னொரு கட்சியும் உள்ள வர்றதுக்கு ரொம்ப முயற்சிக்கிறதா தகவலும் வந்துட்டு இருக்கு. பாமக ராமதாஸ் ஐயா தரப்பு பாமக உள்ள வர்றாங்க. ஆனா இதே உங்க தலைவர் திருமாவளவன் மத அரசியலு கூட ஜாதி அரசியலு கூட என்னைக்குமே நாங்க கூட்டு கிடையாது அப்படின்றத ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு. இப்போ பாமக உள்ள வந்தா, ராமதாஸ் ஐயா தரப்பு உள்ள வந்தா விசிகா ஏத்துக்குமா? ஏத்துக்க மாட்டோம். கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். ஏற்கனவே தலைவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. பாமகவை ஐயா ராமதாஸை ஏத்துக்கிறதும் திமுகவுடைய அவங்க கட்சி பிரச்சனை, எங்க கட்சி பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஏத்துக்குனா அது நாங்க என்ன செய்வோமோ ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டாரு. சாதியவாதமும் மதவாதமும் வெளிப்படையா எந்த தலைவரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மீட்டிங்லயே சொல்லிட்டாரு. பாமகவும் பாஜகவும் எந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோ அங்க விடுதலை ஒரு காலம் இருக்காது. அது கண்டிப்பா நடக்கும். இருந்துச்சுன்னா இருக்கா கட்சியை கூட்டணி விட்டு வெளியே வந்தாலும் வருமா கண்டி அதை ஏத்துக்க மாட்டோம். இப்போ நீங்க கட்சியை கூட்டணி விட்டு வெளியே வந்தாலும் வருமை கட்டி கூட்டணியில நீடிக்க மாட்டீங்க. ஆனா உங்க தலைவர் ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார். உதாரணத்துக்கு நம்ம வச்சுப்போம், இப்போ சனாதனமும் பாசிசமும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையிலையும் இதே திருமாவளவன் அவர்கள் ஸ்டாண்டர்ட் இருக்காரு. இப்போ விசிகா திமுக கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டா திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க தோல்வி அடையும், பாசிசமும் சனாதனம் உள்ள வந்துடல. அதுக்கு கரெக்ட். அந்த காரணத்துக்காக விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனா உங்களுடைய மனநிலைமை என்ன? அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா தலைவர் வந்து அவர் கொள்கை பிடிப்பா இருக்கிறாருன்னு சொல்லிதான் நாங்க ஒரு சுடுதலா நாங்க ஏத்துக்குன்னு களம் காண்றோம். தலைவர் இதுல விட்டு கொடுத்து போயினா ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற மாதிரி ஆயிடும். எங்களுக்கு வந்து களம் தான் முக்கியம், சீட்டு முக்கியம் இல்ல. போன தேர்தலே அப்படிதான் பண்ணாரு. இதுக்காக தான் களம் தான் முக்கியம். பிஜேபி நம்ம எதிர்க்கிறோம், திமுக எதிர்க்கிறதோ அதிமுக எதிர்க்கலாம். ஆனா நாங்க ஏத்துக்கிறோம், தலைவர் இருக்கிறார். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், சீட்டு முக்கியம். சீட்டு வந்து காலில் இருக்கிற செருப்பு மாதிரி கட்டி ஊத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு சீட்டு இப்போ கூட நான் சொல்றேன், ஒரு விடுதலை சொல்றேன், எங்களுக்கு சீட்டே முக்கியம். அதனால தான் நாங்க தேர்தல் களத்துல வந்துட்டு அவங்கவுங்க தேர்தல் வேலையை பார்ப்போம். இப்போ கூட தலைவர் மாநாடு அறிவிச்சிருக்காரு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு.
எல்லாம் தேர்தலை பத்தி தான் பேசுவாங்க. நாங்க வந்து மாநாட்டை பத்தி பேசுறோம். ம். அதனால வந்து தலைவர் ஒருபோதுமே வந்து அந்த பாமகவோட வருவை அது கட்சி பிரச்சனை சொல்லிட்டாரு. ம். நாங்க எத்தவொன்னு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது இல்ல. ஆனா ஏற்கனவே நாங்க தெரிவிச்சிட்டோம். ம். அது திமுகவுக்கோ தெரியும், அந்த தளபதிக்கோ தெரியும். ம். அதனால வந்து நாங்க அந்த கொள்கை ரீதியா தலைவர் எப்பவுமே வந்து சமரசம் இல்லாம போராடுற போராளியா தான் ஒண்ணு இருக்கிறோம். நாங்க அதை ஒருபோதும் அதை ஏத்துக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். இப்ப இந்த தமிழ் தேசிய மாநாடு விசிகாவோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக மாநாடா இருக்குமா, இல்ல அரசியல் களத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு அரசியல் களத்துல ஒரு மாற்றம் தான். ஸ்ட்ரென்த்துக்காக நான் எப்ப சாதாரண வச்சோம். தலைவர் ஒரு 2 நாள்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் வச்சோன்னா 500 1000 பேர் சேர்ந்துருவோம். 2 நாள் ஒரே நாள் அப்படி சொன்னார்னா ஒரு ஃபேஸ்புக்லயோ இதுல போட்டாருன்னா சேர்ந்துருவோம். ஆனா நாங்க வந்து அது வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்கு வேற கட்சிங்க தான் ஸ்ட்ரென்த்தை காத்தும் அரசியல் நேரத்துல மாநாடு போடுவாங்க. ஆனா நாங்க வருஷம் ஃபுல்லா மாநாடு போடுவோம், வருஷம் ஃபுல்லா போராட்டம் நடத்துவோம். அது மாதிரி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதுக்கும் அரசியலுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்களுடைய களம் மக்கள் களம், ஜனநாயக களம். அதுல வந்துட்டு தொடர்ந்து நாங்க போராடினே இருப்போம். கடைசியா இந்த விவகாரம், இந்த மின்ட்ல நடந்த இந்த விவகாரத்துக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்துட்டு ஒண்ணு திருப்பி வந்துட்டு என்ன சமரசமா போலானே, நாங்க பண்ணி கொடுத்ததை நாங்க சரி பண்ணிடுறோம், போட்டி நம்மளுக்குள்ள பிரச்சனை வேணானே, தலைவர் வந்து உங்க தலைவரை வந்து வருகை எதிர்பார்த்து இருக்கிறாரு, நீங்களாம் ஒன்னா வேலை செய்யணும் கொள்ளணும்னு தான் சொல்லியிருக்காங்க தலைமை ரீதியா. அதனால வந்து நாங்க அந்த செஞ்ச தவிர நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம். அந்த பண்ண தம்பியை நாங்க மன்னிப்பு கேட்டு விடுறோம், மன்னிப்பு கேட்கிறேன்னு பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னா இது சமரசமா போயிடலாம். அப்படி இல்லையே நாங்க வந்து அது ரீதியா வந்து அடுத்த கட்டம் தெரிஞ்ச ஆனா அவரை கைது பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டமும் சாலை முறையில இது கண்டிப்பா செய்யும். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. எங்களோட இணைஞ்சு கேட்ட கேள்விகளா ரொம்ப பதிலளித்து ரொம்ப நன்றி.